நான் எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துட்டே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து மருதாணி தான். மருதாணி வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்போது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து நிழல்லே உலர்த்திடுவேன். நிழல்லே உலர்த்தி பவுடர் பேஸில் எல்லாமே தனித்தனியாக பவுடராக அரைச்சி வச்சுப்பேன். இது வந்து வெந்தயம், தேவையான அளவுக்கு வெந்தயம் எடுத்து அதையும் பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, நம்ம வீட்டில் கருவேப்பிலை மரம் ஒன்று தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து பெஸ்ட்டு ஹெர்பல்ஸ் தான். சில பொருட்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லா மூலிகையும் போட்டிருக்கேன். இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறத லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வெயில்லையே நம்மளோட ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 6 மாதத்துலேருந்து 65 வயசுக்கு மேலேயும் பேபி ஹேர் நல்லாவே க்ரோத்தாக இருக்குது. என்னோடய 3 டெலிவரிக்கு அப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. ஃபுல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.